சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பார்ட் 10th தமிழுக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் தான். ஒரு சில மாவட்டங்கள்லாம் எக்ஸாமே முடிஞ்சிருச்சு. அதனால தான் 2026 கொஸ்டின் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டாக வர வாய்ப்புகள் இருக்குப்பா நீங்கள் நாளைக்கு எழுத போகிற எக்ஸாம்ஸில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. அந்த வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு அடுத்தடுத்த பிடிஎஃப் லீக் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பப்படும்ப்பா. நீங்கள் 12th முடிஞ்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கள். 1 மார்க்கு ஃபஸ்ட் நீங்கள் புக் பேக் மட்டும் படித்தாலே போதுமானதுப்பா. புக் பேக்கில் படிச்சுட்டு தரவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டீரியர் பக்கம் போய்க்கலாம். ஓகேவா? தமிழ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் சொல்கிறது என்னென்னா ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரெசன்டேஷன் தான் மார்க்கு. நீங்கள் நல்லா ஹேண்ட் ரைட்டிங் எழுதிங்கன்னா ஃபுல்லாக படித்து பார்க்காம ஓரளவுக்கு பார்த்து படிச்சுட்டு மார்க் போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப கேவலமாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா வந்துச்சுன்னா மாட்டிப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காப்பாற்றுறது ஹேண்ட் ரைட்டிங் தான். ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. ஸோ 3 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்தபடி லைனாக பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும் இல்லையா? கீழ் வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஸோ ஃபஸ்ட்டு 3 4 1 மார்க்ஸு 4 5 6 பார்த்திங்கன்னா இந்த பாடலை படித்து நீங்கள் அதுலேருந்து ஆன்சர் எழுதணும். ஓகேவா? அடுத்து எவைனும் 3 வினாக்களுக்கு விடையளி. ஸோ 7 8 9 10 பாருங்கள். 4ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? பட் பப்ளிக் எக்ஸாம்னு உங்களுக்கு கம்பல்சரி டெஃபினட்டாக இருக்கும். 2 மார்க்கில் அது மனப்பாட பகுதி கேட்பாங்க. இதுலேயும் இருக்குது, கீழே வரும். ஓகேவா? இது நீங்கள் 50 மார்க் எழுதுறதுனால உங்களுக்கு பேட்டர்னே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அடுத்து ஏவேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. இதுவும் அதே மாதிரி தான். 4 கொடுத்துருப்பாங்க. 4ல் 3 எழுதணும். 11 12 13 அப்புறம் 14. ஓகேவா? வகுப்பது உறுப்பினர்கள் தருக இதெல்லாம் எல்லா கொஸ்டின்லையும் வரும். அப்புறம் கலைச்சொல் தருக இதெல்லாம் எல்லாம் வரும். ஓகேவா? கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க இதெல்லாம் வரும். ஓகேவா? அதனால் என்ன கேட்டிருக்காங்க? தமிழ் எண்ணூறு தருக. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 3 மார்க் கொஸ்டின்ஸு. எவைனும் 3க்கு மட்டும் விடையளி. இதில் பாருங்கள் 4 கொடுத்துருக்காங்க. 4ல் நீங்கள் 3 எழுதணும். அதில் ஒரு கம்பல்சரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17. மனப்பாட பகுதியே கம்பல்சரி. ஓகேங்களா? மாற்றம் என்னது? மாட தத்துவம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பாடல் மனப்பாட பகுதியை கரெக்டாக எழுதணும். அப்புறம் 15 16 18 இந்த 3ல் 2 எழுதுங்க. ஓகேவா? அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 19 20 மொத்தம் 3 எழுதணும் நீங்கள். ஓகேவா? மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. ஸோ இது ஈஸியாக எழுதிடலாம். எழுதிருங்க. 19 20 ஈஸியாக எழுதிடலாம். இந்த ஃபோட்டோ பார்த்தா உனக்கு என்ன தோடுதுன்னு சொல்லி ஒரு 5 லைன் எழுதுனா போதும். 5 சென்டென்ஸ். ஓகேவா? 5 மார்க்னாலும் 5 சென்டென்ஸு. 3 மார்க்காக இருந்தால் 3 சென்டென்ஸ் எழுதணும். ஓகேவா? இங்கே 2 5 மார்க் ஆச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்சொல் பேசுவதால் ஏற்படும் நன்மை தீமைகளை பட்டியலிடுக. ஒன்று இதை எழுதணும், இல்லைன்னா நீங்கள் மொழிபெயர்ப்பு. ஓகேவா? இங்கிலீஷ் இருக்கிறத அப்படி தமிழில் மாற்றணும். ஸோ எது கரெக்டாக நல்லா தெளிவாக தெரியுதோ அதை படித்து பார்த்து கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? நீங்கள் கூட எழுதலாம். இது 2வது கூட எழுதிடலாம். லாங்குவேஜ் மொழிபெயர்ப்பு நீங்கள் ஃபுல்லாக மாற்ற முடியல கூட ஓரளவுக்கு மாற்றினா கூட பரவாயில்ல. 3 மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ ஏதேனும் ஒரு வினாக்கு விடையளி. 8 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். தமிழ் சொல்வளம் பாவனர் வழி நின்று விளக்குக. ஸோ 22 23 இந்த 2ல் ஏதோ 1 எழுதுனா போதும். ஓகேவா? 2 பேரும் இந்த அவசியம் கிடையாது. 8 மார்க்கு. ஸோ தட்ஸ் இட். வீடியோ என் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்ப்பா. அதுக்கு மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஐ திங்க் நிறைய பேருக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு 4லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, தமிழ் எக்ஸாம். ஸோ டைம் டேபிள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, சில குட்டீஸ் தட்ஸ் இட் நினைக்கிறப்பா. விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ டைம் டேபிள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.